தயவு செஞ்சு இந்த தப்பை பண்ணிடாதீங்க. இஸ்லாம் அப்படிங்கிறத ப்ராக்டிக்கல் ரிலீஜியன் அப்படின்னு சொல்லுவாங்க. வணக்க வழிபாடுகளும் துஆக்களும் மட்டுமே நம்முடைய வாழ்க்கைக்கு பத்தாது. அதோடு சேர்ந்து குடும்பத்துக்காகவும் அல்லாஹ்விற்காகவும் சமூகத்துக்காகவும் நம்ம என்ன உழைக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வலன் தஜித லி சுன்னத்தில்லாஹி தப்தீலா, அல்லாஹுடைய நியதியில் எந்த விதமான மாற்றத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இங்கே அல்லாஹ் எல்லா விதமான விஷயங்களுக்கும் பின்னால நியதிகளையும் சில விதிமுறைகளையும் காரணங்களையும் ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு நபர் ஒட்டகத்தை கட்டிட்டு நான் அல்லாஹ் மேல தவக்குல் வைக்கட்டுமா, இல்லை அல்லாஹ் மேல தவக்குல் வச்சுட்டு ஒட்டகத்தை கட்டணுமான்னு கேட்கும் போது நபி அவர்கள் என்ன பதில் சொல்றாங்க? ஒட்டகத்தை கட்டினதுக்கு பின்னாடி நீ அல்லாஹ் மீது தவக்குல் வைங்க தானே சொல்றாங்க. முதல்ல ஒட்டகத்தை கட்டுறது தான் ஒட்டகம் ஓடாமல் இருப்பதற்கான காரணமாக இருக்கின்றது. காரணங்களையும் நியதிகளையும் நோக்கி நம்முடைய உழைப்பு இருந்தால்தான் நம்முடைய இலக்கு மிக சரியான முறையில் அமையும். அல்லாஹ்வை நோக்கி உயரக்கூடிய நம்முடைய கரங்கள் உழைப்பிற்காகவும் உயர வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.